வக்ஃபு வாரியத்தில் வரக்கூடிய நிதியோ அல்லது தானமாக பெறக்கூடிய நிலங்களோ முறையாக பராமரிக்கப்படுவதில்லை, சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி முன்வைக்கிறாங்க. அப்போ இவ்வளோ சொத்துக்கள் இருக்கு, அதை முறைப்படுத்த போறோம்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறீங்களா, டிஜிட்டலைஸ் பண்ண போறீங்களா? ஆமா அப்படிங்கிறார். அப்போ உங்களை நான் எப்படிப்பட்ட கேள்வி கொடுத்தா நான் எடுக்கிறது அப்படின்னா, கேரளாவுடைய லேண்ட்ஸ்லைடுக்கு பின்னால பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. இது மாதிரி நேச்சுரல் கேலாமிட்டிஸ், இயற்கை பேரிடர்களால் இறந்தவர்கள் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்போ ஒன்றிய அமைச்சர் எழுந்து சொல்கிறார், எத்தனை பேர் இறந்தாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்கின்ற தகவல் அரசிடம் இல்லை. அதே மாதிரி SC/STக்கு எதிரான அட்ராசிட்டிஸின் மூலமாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டது, தற்கொலை செய்து கொண்டது கல்லூரிகளில் எத்தனை என்கின்ற தகவல் இதெல்லாம் வந்து எண்ணிடலாம். ஒரு வருஷத்துக்கு 2000 பேர் 3000 பேர் அப்படின்னு என்ற கணக்கில் தான் இருக்கும். ஆனால் இந்த தகவல், இந்த தரவு டிஜிட்டலைஸ்டு நேஷனில், டிஜிட்டல் இந்தியாவில் இந்த தரவு அரசிடம் இல்லை. கொரோனா காலத்தில் எத்தனை பேர் இறந்து போனார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற தரவு இந்த அரசிடம் இல்லை. விவசாய போராட்டத்தில் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்கின்ற தரவு இந்த அரசிடத்தில் இல்லை. டிமானிட்டைசேஷன் எத்தனை பேர் இறந்து போனார்கள், பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற தரவு இந்த அரசிடம் இல்லை. இந்த கேனப்பையில் அரசு சொல்கிறது, இவங்க கணக்குப்படி 32 லட்சம் ஏக்கர் ஆளாளுக்கு ஒன்று அடிச்சு விட்றான், 8 லட்சம் ஏக்கருங்கிறான், 32 லட்சம் ஏக்கருங்கிறான். இத்தனை லட்சம் ஏக்கரையும் வந்து இவங்க டிஜிட்டலைஸ் பண்ணிடுவாங்களாம். இதை நம்ம நம்பணுமா?